வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டே இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க. டெல்லியில் முதலமைச்சர் யார் அப்படின்னு தேர்வு செய்ய இன்னும் முடியல. தேர்வு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அது ஒரு பக்கம் இருந்தாலும் ஜெயிச்சு நிம்மதி இல்லாமல் நடக்கிறார் பட்னாவிஸ். ஏன்? ஏற்கனவே ஷிண்டே முரண்டு பிடிச்சிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் உத்தவ் தாக்கரேவை சேர்க்கலாம், இந்த பக்கம் உள்ள சேர்க்கலாம் அப்படின்னா ஷிண்டே எதிர்ப்பு தெரிவிக்கிறார். ஏற்கனவே பட்னாவிஸ் போய் உத்தவ் தாக்கரேட்ட பேசிட்டு வந்தாச்சு. ஆனால் ஷிண்டே இன்னைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. ஷிண்டே கட்சி எம்எல்ஏக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அது ஒரு சிக்கல். சரி, இப்படியே ஓட்டலாம் அப்படின்னு பார்த்தா திடீர்னு பார்த்தீங்கன்னா ஷிண்டே அவர்கள் மறுபடியும் போல பிரச்சனை பண்ணுறாரு. ஏற்கனவே ஆட்சி அமைக்கிற சூழ்நிலை வரும்போது ஷிண்டே அவர் ஊரில் போய் நெஞ்சு வலின்னு ஊரில் போய் படுத்துக்கிட்டாரு தெரியும். இதே போல புறக்கணிக்கிறார். எதை புறக்கணிக்கிறாரு? அமைச்சரவை கூட்டத்தை புறக்கணிக்கிறார், வார் ரூம் கூட்டத்தை புறக்கணிக்கிறார், பேரிடர் கூட்டத்தை புறக்கணிக்கிறார். இப்போ மும்பை மாநகராட்சி தேர்தல் நடக்குது, அதுக்கு நடந்த கூட்டத்தையும் புறக்கணிக்கிறார். அவர் மட்டும் புறக்கணிக்கல, அவருடைய எம்எல்ஏக்கள் மற்றும் அமைச்சர்கள் புறக்கணிக்கிறாங்க. பாரத் கோகுவேலே அப்படிங்கிற ஒரு அமைச்சரும் புறக்கணிக்கிறார். என்ன நடக்கிறது மகாராஷ்டிராவுடைய இன்னைக்கு நிலவரம் என்ன, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஸ் கட்டணம் 15% உயர்வு. இந்த 15% பஸ் கட்டண உயர்வுக்கு எதிர்க்கட்சிகள் போராட்டம் நடத்தல, நிம்மதி தான். ஆனால் ஆட்சிக்கு எதிரான மக்கள்கிட்ட ஒரு பெரிய கோபம் இருக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட்டணிக்குள்ளேயே முரண்பாடு. என்ன முரண்பாடு? ஷிண்டே கட்சியினர் ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டுறாங்க. ஷிண்டே கட்சியும் நம்ம பழைய பதிவு சொல்கிறோம், நீங்கள் நல்லா பாருங்கள். நம்ம என்ன சொல்லமோ அது நடக்கும். ஏன்னா நம்ம தெரியும், அரசியல் இப்படி தான் நடக்க போகுது தெரியும். கொஞ்சம் யோசனை பாருங்களேன். பிஜேபி என்ன நினைக்கும்? ஷிண்டே முக்கியமாக, அஜித் பவார் முக்கியமான, பட்னாவிஸ் என்ன நினைப்பாரு? ஐயா மோடி என்ன நினைப்பாரு? ஷிண்டே அதிகமான எம்எல்ஏக்கள் வச்சுருக்காரு, அவரை நம்ம டேமேஜ் பண்ணணும். அஜித் பவார் அப்படி இல்லை, கம்மியாக வைக்கிறாங்க. அப்போ நம்ம ஷிண்டேட்ட ஸ்ட்ரெயிட்டாக மோதாமல் அஜித் பவாருக்கு சில வேலைகளை தூக்கி கொடுக்கணும். அஜித் பவார் தான் சூப்பர், அஜித் பவாரை சம்பாதிக்க விடணும், அவருடைய அமைச்சர்களுக்கு சம்பாதிக்க வைக்கணும். அப்போ ஷிண்டே ஆட்களுக்கு ஷிண்டே மேலே கோவம் வரும். என்னங்க ஷிண்டே, நான் உங்களனால் நம்பி வந்தோம், நம்மளோட கம்மி எம்எல்ஏக்களை வச்சுருக்கக்கூடிய அஜித் பவார் சூப்பராக சம்பாதிக்கிறாரு, கூட இருக்கவங்களாம் சம்பாதிக்கிறாங்க, நீங்கள் என்ன சொம்பு மாதிரி இருக்கீங்க கேட்பாங்களா? இல்லையா? கேட்பாங்க. சும்மா அமைதியாக உட்காந்துருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்போ ஷிண்டேக்கு ஒரு நெருக்கடி கூடும். இந்த நெருக்கடி முற்றி ஷிண்டே கட்சி உடையும். ஐயா நாங்கள் பிஜேபிட்டே வந்துடுறேன், சம்பாதிக்கலாம்யா, ஷிண்டேட்டிருந்து ஒன்றும் இல்லையா சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்களா? ஷிண்டேவை நம்ப வைத்து உத்தவ் தாக்கரேட்டிருந்து பிரித்து கூட்டு வந்து அதே ஷிண்டேவை டேமேஜ் பண்ணுங்கிறது பிஜேபியோட எண்ணம். ஒரு கட்சியை உடைச்சி தான் உயிருக்கு உயிராக நேசித்த ஒரு தலைவரை விட்டு துரோகம் பண்ணி வெளியில் வந்த ஷிண்டேவுக்கு இன்னொருத்தருக்கு துரோகம் பண்ணுறது எவ்வளோ நேரம் ஆயிரும்? அவர் என்ன கணக்கு பண்ணுறாரு? ஓ, என்ன நீங்கள் டேமேஜ் பண்ணுறீங்களா? இருங்க உங்களை நான் ஒரு வழி பண்ணுறேன், ஏன் ஒரு கண்ணு போனால் 2 கண்ணு போகணும். அவர் என்ன பண்ணுறாரு? இப்போவே குடைச்சலுக்கு ஆரம்பிச்சிட்டார். அவர் என்ன பண்ணுறாரு? எம்எல்ஏ கூட்டப்பா, நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்ம பிஜேபியை டார்ச்சர் பண்ணணும். பிஜேபி எனக்கு என்ன நெருக்கடி கொடுத்தாலும் நான் பின்வாங்க மாட்டேன்பா, நான் உங்களுக்காக தான் இருக்கேன். ஏற்கனவே நம்ம எப்படி எம்எல்ஏக்களை தூக்கிட்டு நம்ம ஜெயிச்சோமோ அதே மாதிரி இப்போ பண்ணுறோம். என்ன பண்ணுறோம்? முதலமைச்சர் கூட்டத்தையே நான் புறக்கணிக்கிறேன்பா, நான் புறக்கணிக்கிறேன், யாரும் வராதிங்க, நான் போக மாட்டேன், நீங்களும் போகாதீங்க. என்ன கூட்டம்? ஏற்கனவே நம்ம சொல்கிற மாதிரி ஏற்கனவே அமைச்சரவை கூட்டத்தை புறக்கணிக்கிறாரு. திட்டம் மற்றும் மேம்பாட்டு கூட்டம் நடக்குது. அந்த திட்டம் மற்றும் மேம்பாட்டு கூட்டத்தை கூட்டுறவர் யாருன்னா அஜித் பவார். அஜித் பவாருடைய கூட்டம் நடக்குது, திட்டம் மற்றும் மேம்பாட்டு கூட்டம். அதுக்கு அவர் போகிற இடம் பார்த்தீங்கன்னா ராய்காட். அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய கூட்டம் நடக்குது. அங்கே என்ன நடக்குது? அந்த ராய்காட்டில் நடக்கக்கூடிய கூட்டத்தில் அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் எம்எல்ஏக்கள், சிவசேனா எம்எல்ஏக்கள் கலந்துக்கல, அமைச்சர் கலந்துக்கல. அதையும் தாண்டி சிவசேனா எம்எல்ஏக்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சிவசேனாவில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ சொல்கிறார். இது ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் பொறுப்பு அமைச்சர்கள் நியமிக்கிறாங்க. ஒவ்வொரு திமுக நியமிக்குது இல்லை, ஒவ்வொரு நம்ம பார்த்திங்கன்னா சேலத்துக்கு நேரு இருந்தார், அப்புறம் நெல்லை போனார். ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு பொறுப்பு அமைச்சர். அதே போல் பிஜேபி, சிவசேனா, அதுக்கப்புறம் அஜித் பவார் 3 கட்சியிலேருந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் பொறுப்பு அமைச்சர். பொறுப்பு அமைச்சர்னால் ஒன்றும் இல்லை, அங்கே நடக்கக்கூடிய ஏகப்பட்ட கான்ட்ராக்ட் ஏகப்பட்ட விஷயம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் அந்த இதுக்காக பொறுப்பு அமைச்சர் கட்சியை வளப்படுத்தணும். இப்போ என்ன நடக்குதுன்னா ராய்காட் அது சிவசேனாவுடைய கோட்டைம்பாங்க. நாசிக் அதுவும் கோட்டை. இந்த 2 மாவட்டத்திலையும் என்னுடைய பொறுப்பு அமைச்சர்களை போடுங்க அப்படின்னு ஷிண்டே கேட்குறாரு. இப்போ சொல்லுவாங்கள்ல, ஈரோடுனா எடப்பாடி நிற்பார், ஏன்னா அவருக்கு ஏரியா. உசிலம்பட்டினா நிற்க மாட்டார், அது வேறு ஏரியா. விக்கிரவாண்டினா பிஎம்கே நிற்கும், அது அவங்க ஏரியா. ஸ்ரீவில்லிபுத்தூரில் போய் பிஎம்கே நிற்காது, ஏன்னா பிஎம்கே யாருன்னு எங்களுக்கு தெரியாது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா கிருஷ்ணசாமி ஒட்டப்படாரத்தில் போய் நிற்பார், ஸ்ரீவில்லிபுத்தூரில் போய் நிற்பார், ஏன்னா அது அவரோட ஏரியா. இந்த பக்கம் அவர் சேலத்தில் தான் அவர் யாருன்னு தெரியாது.
இப்படி விஷயம் இருக்கும்போது ஷிண்டேவுடைய பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராய்காட். அந்த ராய்காட் தொகுதியில் பொறுப்பு அமைச்சராக ஆதிதி தட்காரேவை போடுறாங்க. யார் அந்த ஆதிதி தட்காரே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் அஜித் பவார் அணியை சேர்ந்தவர். நம்ம செல்வாக்காக இருக்கக்கூடிய இடத்துல நம்ம பொறுப்பு அமைச்சரை கேட்குறோம், சல்லுன்னு தூக்கிட்டு வந்து அஜித் பவார் ஆள போடுறாங்க. ஏன்னா எரிச்சல் மூட்டுறது வேணும்னே. இது ஒரு பக்கம் பண்ணாங்களா, ராய்காட்டில் இல்லையா. அப்புறம் நாசிக் மாவட்டத்தில் கேட்குறாங்க கிரீஷ் மகாஜன் அப்படின்னு பிஜேபியால் தூக்கி போடுறாங்க. இந்த கிரீஷ் மகாஜன் யார் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய சிவசேனாவை உடைக்கிறதுக்கான வேலையை ஏற்கனவே பார்த்ததா அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டுக்குது. அவரை தூக்கிட்டு வந்து போடுறாங்க. இந்த கிரீஷ் மகாஜனுடைய வேலையே என்னென்னா பொறுப்பு அமைச்சர். அவர் என்ன பண்ணுறாரு, சிவசேனாவை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு அவர் சிவசேனா ஆளுங்களுக்கும் அவருக்கும் ஏற்கனவே பஞ்சாயத்திற்கு அவரை தூக்கி போடுறாரு. அப்போ ராய்கட்டில் ஷிண்டே தோத்துட்டார், அவர் நினச்சது நடக்கலை. நாசிக்கில் அவர் நினச்சது நடக்கலை. அவர் எப்படி கட்சி வளரும்? அப்போ ராய்கட்டில் சத்தமே இல்லாமல் அஜித் பவார் கட்சி வளரும். அஜித் பவார் கட்சி வளர்றது பிஜேபிக்கு நல்லதானா? கெட்டது தான். ஆனால் என்னென்னா ஷிண்டேவை அடிக்கணும்னா அஜித் பவார் தூக்கு. சரி, இந்த ராய்கட் சொல்லிட்டோம், நாசிக் மாவட்டம் சொல்லிட்டோம். இது இல்லாமல் ஷிண்டே என்ன பண்ணுறாரு, வார் ரூம், முதலமைச்சர் தலைமையில் வார் ரூம் கூட்டம் நடக்குது. அதுக்கு போல் பேரிடர் கூட்டம் நடக்குது. பேரிடர் கூட்டத்தில் எப்பயுமே முதலமைச்சர் தான் தலைவர், அவர் தான் முடிவெடுப்பார். ஆனால் இந்த தடவை ஒரு சட்ட திருத்தம் என்னென்னா முதலமைச்சர் துணை முதலமைச்சர்கள் 2 பேர், ஷிண்டே ஒருத்தர், அதுக்கப்புறம் அஜித் பவார் 2 பேரையும் சேர்க்கறது. அந்த கூட்டத்துக்கும் போல, திட்டம் மற்றும் மேம்பாட்டு கூட்டத்துக்கும் போல. என்னென்னா உடம்பு சரியில்லை, வீட்டில் படுத்துட்டாரு, ஃபோன் எடுக்கிறது இல்லை. நீங்கள் ஃபோன் எடுத்தால் தானே பேசுவீங்க, ஃபோன் எடுக்கிறது இல்லைன்னா எடுக்கிறதில்ல. இன்னொன்று அவர் நினச்சது உள்துறையை நீங்கள் கொடுக்கல, நகர்ப்புற கட்டுமானம்லாம் கொடுத்தீங்க, அதெல்லாம் வேணாங்கிறாரு அவர், போகல. இன்னொரு பக்கம் அவங்க பையனுக்கும் பெரிய மரியாதை இல்லை, அவரும் பிரச்சனையில் இருக்கார். இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது ஏற்கனவே ராணே அவங்க பையன் பேசினா அது ஒரு வீடியோ பெரிய பரபரப்பாக போயிட்டு இருக்குது. யார் அவர் இந்த நம்ம கரிஷ்மா அவங்க ஹஸ்பண்ட் வந்து அடியே படலைன்னு அவரு ஒன்று பேசி அது ஒரு வீடியோ. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் திட்டம் மற்றும் மேம்பாட்டு கூட்டம் அஜித் பவார் தலைமையில் நடக்குது. அதில் பார்த்தீங்கன்னா பாரத் கோகுலே அவர் யாருன்னா சிவசேனாவுடைய அமைச்சர், அவர் போகல. ஏங்க ஒரு டிஸ்ட்ரிக்ட் வராங்க, ராய்காட் டிஸ்ட்ரிக்ட் வராங்க, அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர் பாரத் கோகுலே அந்த கூட்டத்துக்கு போகணும். ஏன்னா துணை முதல்வர் கூட்டம், அதுக்கு போகல. அவர் மட்டும் போகல, ஏன்னா எம்எல்ஏக்களும் போகல. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா மகேந்திர தாஸ்விக் அப்படிங்கிற எம்எல்ஏ சொல்கிறாரு சிவசேனாவை மதிக்கலை. என்னங்கன்னா அழைப்புதலில் எங்களுக்கு பேர் போடலங்கிறாரு. அப்புறம் பார்த்தா அழைப்புதலில் பேர் இருக்குது. என்னங்க அழைப்புதலில் பேர் இருக்குன்னா, இல்லை இருக்குது, கடைசியாக போட்டிருக்காங்க. அதான் என்னென்னா கைப்பற்ற குத்தம் கால் அந்த மாதிரி. அதனால் இப்போதைக்கு ஷிண்டேவுக்கும் ஏக்நாத் பிட்டாவேஸுக்குமான சண்டை முற்றிவிட்டது. பட்னாவிஸ் என்ன நினைக்கிறாரு, உத்தவை உள்ளே கொண்டு வரலாமான்னு அவரு இருக்கும். பிஜேபி ஒரு கணக்கு போடணும்ல. முதல்ல உத்தவ கட்சியை உடச்சி ஷிண்டேவை காலி பண்ணியாச்சு, கூட்டு வந்தாச்சு, உத்தவை காலி பண்ணியாச்சு. இப்போ ஷிண்டே கொஞ்சம் எதிர்னாருன்னா ஷிண்டேவை அடிச்சுட்டு உத்தவை கொண்டுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிரும்? என்ன ஒன்று ஏற்கனவே பிஜேபிக்கு மெஜாரிட்டி இருக்குதுங்க. இவங்க 51 சீட்னாலாம் பிஜேபி ஒன்றாகாது. இவர் நம்ம உத்தவ் தாக்கரே 21 வச்சிருக்காரு, அவரை உள்ளே எழுப்போம், இவங்களை வெளியே அனுப்புவோம். அவர் எம்பி வச்சிருக்காரு, இவங்க 2 பேர் எம்பி வச்சிருக்காரு. அவர் எம்பி ஆதரவு சொல்லுவோம். யாராக இருந்தால் நமக்கு என்ன? அஜித் பவார் ஏதாவது பிரச்சனை பண்ணால் சரத்பவார் இருக்கார். ஏங்க நீங்கள் 2 பேர் இருக்கீங்க சார், நாங்கள் பவர்ஃபுல்லாக இருக்கோம். இவரை சம்பாதிக்கிறது இப்போ என்ன உத்தவ் தாக்கரே ஆளுங்க பார்ப்பாங்கல்ல, நிறைய ஷிண்டே ஆளுங்க சம்பாதிக்கிறாங்க. அண்ணே தேவையில்லண்ணே, பிஜேபியிலே போயிடுவோண்ணே, நம்ம இந்துத்துவா அவங்களும் இந்துத்துவா போயிடுவோம். ஷிண்டே அடிக்கிறது தான் நம்ம வேலை. ஏன் உத்தவ் தாக்கரே மாறக்கூடாது? அரசியல்னாவே பணம் அதிகாரம் தானங்க. இதுக்கு தானங்க இந்த போட்டி நடக்குது. இல்லை யார் இங்கே அத்தனை பேரும் உத்தமர்கள் தானா? சொல்லுங்கள், உங்கள் ஆசை நெஞ்சை தொட்டு பார்த்து கொள்ளுங்கள், அவ்வளோதான். இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியலில் மக்கள் படாது பாடுபடுறாங்க. பீகார் மக்கள் இதை புரிஞ்சுக்கணும், டெல்லி மக்கள் இதை புரிஞ்சுக்கணும். ஆட்சிக்கு வரும்போது சூப்பராக தேனாரும் பாலாரும் ஓடுங்க. ஆட்சிக்கு வந்து 2 மாதம் ஆகலை, பஸ் கட்டணம் 15% உயர்வு. 100 ரூபா இருந்த கட்டணம் 115 ரூபா. கொஞ்சம் யோசனை பாருங்கள், சாமானிய மக்கள் என்ன பண்ணுவாங்க? அதான் நான் சொல்லுவேன்ல, வெளியிலேருந்து சொல்கிறாங்க வேணும், நல்லா வேணும். காங்கிரஸு யாரும் போராட்டம் பண்ண முடியாது. எம்எல்ஏக்கள் கம்மியாக இருக்காங்க, யார் போராட்டம் பண்ணுவது? நாங்கள் சொல்கிறத மீறி மோடிக்கு ஓட்டு போட்டிங்களா? முடிஞ்சா கதை. ஒரு பக்கம் 2100 ரூபாய் ஏற்றி அதை பஸ்ஸில் வாங்கிட்டாங்களா? அதான் பிஜேபி எதையும் பண்ணுங்கிறதுக்கு உதாரணம். இது முதல்ல குஜராத் மாடலுங்கிறாங்க, இது வந்து மகாராஷ்டிரா மாடல். இதை டெல்லி மக்கள் அனுபவிக்க போகிறாங்க. பீகார் மக்களை இதை பார்த்து திருந்தணும்னு நம்ம கேட்டுக்கிறோம். மறுபடியும் சொல்கிறோம், பீகாரை பொறுத்த வரைக்கும் பிஜேபி வேறு ஸ்ட்ராட்டஜி, அதை பொறுத்திருந்து பார்ப்போம். மேற்கு வங்காளத்தை பற்றி நம்ம பேசுவோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.